அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். உங்களுக்கு ஒரு வீட்டில் இருப்பது உண்மையான பேயா இல்லை போலியான்னு உங்களுக்கு தெரியணுமா? உடனே அந்த வீட்டை நோக்கி நீங்கள் போகும்போது அப்படி பேய்கள் வரும்போது யாருக்கும் தெரியாத சில விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணிப்பீங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட் மாட்ட நீங்கள் கதைக்கும் போது உங்களை போட்டு கொழுப்பி அடிப்பாங்க. ஏன் நீங்கள் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு போயிடுவீங்களான்னு பயத்தில், இல்லாட்டி அவங்களும் கூட அவங்களுக்குரிய ஆக்கலாமும் இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு முன், நீங்கள் கூட்டமாக ஷேர் பண்ணுறதுக்கு முன் நீங்கள் உடனே பிரிஞ்சு போய் நீங்கள் அதில் நோட் பண்ண விஷயங்களை கொஞ்சம் யோசித்து பார்த்து அது உண்மையாக பொய்யாண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு பின்னால் உங்களுக்கு சந்தேகம் குடிச்சுட்டா உடனே போலீஸ்கிட்ட போய் சின்னதாக கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன் நீங்கள் இன்னொரு விஷயத்தை செய்யணும். நீங்கள் தன்மையை யோசித்து முடிவெடுக்க மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த வீட்டுக்கு திரும்பி ஒரு தடவை அங்கே போகணும். போய் உடனே என்ன செய்யணும், அவங்க அந்த பையன் திரும்பி வாழான்னு பார்க்கணும். உடனே அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வந்து அது அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையன் நேரில் எங்கே தெரியப்படுறான்ட்டு நீங்கள் உடனே நோட் பண்ணணும். அப்படி நேரில் அவங்க தெரியப்பட்டாங்கண்டா அடுத்த நிமிஷம் நீங்கள் அந்த போலீஸுக்கிட்ட உடனே போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த வீட்டை சர்ச் பண்ணுறதுக்கு உடனே நீங்கள் அனுமதிக்கு நீங்கள் இது செய்யும் போது அந்த உரிய பையனை நீங்கள் அவங்கள்ட்ட எங்கே இருக்க அவங்களுக்கு காட்டி கொடுக்கும்போது அந்த பையனை எடுத்து அவங்க விசாரணை பண்ணி அதுக்கு பின் அந்த வீட்டுக்கு போய் உரிய ஆக்களை அவங்க கைது பண்ணுறதுக்கு வசதியாக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன்டா, அவங்க அந்த வீட்டை எடுக்கிறதுக்காக வேண்டிய அந்த வீட்டுக்கு போன ஏகப்பட்ட பேரை அவங்க இதுக்கு முன் கொலை செஞ்சுருப்பாங்க. கொலை செஞ்சு அதுக்கு பின்னால் பேயா ஆக்களை ஒன்று நடிக்க வச்சு அவங்களுக்கு காசு கொடுத்து இது செஞ்சு அந்த வீட்டை அவங்க நிரந்தரமாக எடுக்கிறதுக்காக வேண்டி அவங்க சொந்தமாக வாழறதுக்காக வேண்டிய இந்த வீட்டை இன்னொருத்த இது செஞ்சுருப்பாங்க. அதுதான் அந்த வீட்டை இப்படி இதாக இருக்கும். அதனால் சொந்தக்காரங்களே அந்த வீட்டை விட்டு ஓடிப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை தனிமையை இருந்து யோசிக்கும்போது அதுக்குரிய உண்மைகள் உங்களுக்கு தெரியும். இப்படி தான் சிந்திக்கு ஊமையான ஆட்கள் கால் கை இல்லாத ஆட்களை வைத்து அவங்க இது மாதிரி வேலைகளை பண்ணுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. அதை நாங்கள் யாருமே ஒதுக்க மாட்டோம். கை இல்லை கால் இல்லை பேய்னு நினைப்போம். ஆனால் ஒரு மூலமாக விட்டவன் அதுக்கு போய்ப்பானா அவங்கள வச்சு அவங்க என்ன பிளான் பண்ணிடுறாங்கன்னா யாருமே இப்படி யோசிக்க மாட்டோம். அப்படி ஒரு பேய் வந்து கொல்லணும் அவசியம் இல்லை. அப்படி இருந்தாக்க ஆத்மா ஆவியாக வந்து இந்த இடத்தை அவனிக்க இருக்க போலும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்லு. அஸ்ஸலாமு அலைக்கும்.